ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கலைஞர் கைவினை திட்டத்துக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே பயனுள்ள ஒரு தகவல். இந்த நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு msmeonline.en.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இதில் பாருங்கள், கலைஞர் கைவினை திட்டம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நியூ அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த கலைஞர் கைவினை திட்டத்தை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்தது. அந்த வீடியோ நம்ம சேனலில் போட்டிருந்தோம். இந்த திட்டத்துக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், இந்த திட்டத்தின் மூலமாக நமக்கு என்ன பயன் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துருவோம். இந்த கலைஞர் கைவினை திட்டம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதாவது மத்திய அரசினுடைய PM விஸ்வகர்மா திட்டம் அப்படிங்கிறது ஒன்று இருந்தது. ஸோ அந்த திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தாது. அது ஒரு சில காரணங்களால தமிழக அரசு செயல்படுத்தாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு பதிலாக புதிதாக ஒரு திட்டம் தமிழக அரசு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த திட்டம் தான் கலைஞர் கைவினை திட்டம். மத்திய அரசினுடைய PM விஸ்வகர்மா திட்டத்துக்கு பதிலாக புதுசாக வந்திருக்கக்கூடிய திட்டம் தான் இந்த கலைஞர் கைவினை திட்டம். ஸோ இதில் ஒரு சில எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எல்லாமே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சிறு தொழில் பண்ணுறதுக்கு கடன்லாம் கொடுக்குறாங்க. அது மானியத்தோட கடன் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ அதை பற்றின கைட்லைன்ஸ் பார்க்கலாம். அதாவது செக்யூர் எலிஜிபிலிட்டி அப்படின்னு இருக்கு பாருங்க, கைட்லைன்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் செக்யூர் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதாவது நீங்கள் எலிஜிபிள் ஆகணும், இந்த திட்டம் மூலமாக உங்களுக்கு மானியத்துடன் கடன் உதவி பெறணும் அப்படின்னா உங்களுடைய எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பாருங்க. உங்களுடைய வயது 35 வயசுக்கு மேலே இருக்கணும். உங்களுடைய வயது குறைஞ்சது 35 வயசுக்கு மேலே இருக்கணும். 35 கீழே இருந்தது அப்படின்னா உங்களால் இந்த திட்டத்தின் மூலமாக பயனடைய முடியாது. ரெண்டாவது, ஒரு 25 வர்த்தகங்கள் பட்டியலிடப்பட்டிருக்கிறாங்க. அந்த பட்டியலில் நீங்கள் எந்த தொழில் பண்ண போறீங்களோ அந்த தொழில் இருந்தது அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள். ஸோ அந்த வர்த்தகங்களுடைய பட்டியலை காண அப்படின்னு சொல்லி இங்கே கிளிக் செய்யவும் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அடுத்ததான் அந்த பேஜ் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டுவாங்க. ஒரு 25 வகையான தொழில்கள் கொடுத்துருப்பாங்க. தையல் வேலை, கட்டட வேலைகள், மண்பாண்டங்கள், துணி வெளுத்தல், அதே மாதிரி பூட்டு தயாரித்தல், மீன்விலை தயாரித்தல், கூடை முடைதல், மூங்கில், பிரம்பு, சணல், படகு தயாரித்தல், மர வேலைப்பாடுகள், இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் எதனா ஒரு தொழில் நீங்கள் செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் கட்டாயம் எலிஜிபிள் தான். அந்த ஸ்கீம் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. அதே மாதிரி இங்கே அடுத்ததாக கொடுத்துருக்காங்க பாருங்க, எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் கடந்த 5 ஆண்டுகளில் சுய வேலைவாய்ப்பு அல்லது வணிக விரிவாக்கத்திற்கு தமிழ்நாடு அரசு திட்டங்களின் கீழ் ரூ. 1,50,000 லட்சத்திற்கும் அதிகமான உதவித்தொகை பெற்றுள்ளீர்களா? நீங்கள் கடைசி 5 வருஷத்துல உங்களுடைய தொழில் முன்னேற்றத்திற்காக அல்லது தொழிலை தொடங்குவதற்காக தமிழக அரசினுடைய திட்டங்கள் நிறைய இருக்கு. சிறு குறு தொழில் திட்டங்கள் இருக்குது. அதன் மூலமா 1,50,000 லட்சத்திற்கும் அதிகமான கடன் உதவி தொகை வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருந்தா 1,50,000 லட்சத்துக்கு கம்மியா தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இல்லை அப்படிங்கறத செலக்ட் பண்ணுங்க. இல்ல 1,50,000 லட்சத்துக்கு மேல நீங்க வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஆம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். எந்த திட்டத்தின் கீழே, அதாவது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, எந்த திட்டத்தின் கீழே நீங்க 1,50,000 லட்சத்திற்கும் அதிகமான கடன் வாங்கியிருக்கீங்க, அந்த கடன் வாங்கியிருக்கீங்க பார்த்தீங்களா, 1,50,000 லட்சத்துக்கும் அதிகமான கடன், அந்த கடனை நீங்க திருப்பி செலுத்தி விட்டீர்களா அப்படின்னு கேட்கும். திருப்பி செலுத்திட்டீங்க ஆம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க எலிஜிபிள். இல்லை அப்படிங்கிறத செலக்ட் பண்ணீங்கன்னா நீங்க கடனை திருப்பி செலுத்தாத காரணத்தினால இந்த கலைஞரின் கைவினை திட்டத்தின் கீழே மானியம் பெற நீங்கள் தகுதியற்றவர் அப்படின்னு வந்துடும். ஸோ அதனால அந்த கடன் 1,50,000 லட்சம் ரூபாய்க்கு மேல வாங்கியிருந்து அதை திருப்பி செலுத்தியிருந்தா மட்டும்தான் நீங்க எலிஜிபிள். அடுத்தபடியா எந்த மாதிரியான ஆவணங்கள் கேட்குறாங்க அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஆதார் கார்டு. வேற எந்த டாக்குமெண்ட்டுமே நீங்க அப்லோட் பண்ண தேவையில்லை. உங்களுடைய போட்டோ, ஆதார் கார்டு. இப்போ எதனா ஒரு நல வாரியத்துல நீங்க பதிவு பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அந்த நல வாரியத்தினுடைய ID கார்டு கண்டிப்பா தேவை. பேன் கார்டு ஆப்ஷனல் தான். பேன் கார்டு நீங்க கொடுக்கறதுனா கொடுக்கலாம், இல்லைன்னா தேவை கிடையாது. அதே மாதிரி ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கேட்பாங்க. அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுக்கான ஃபார்மேட் அவங்களே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இருக்கணும். இந்த ஃபார்மேட் வழியா நீங்க பதிவு பண்ணணும் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். அதை நான் சொல்றேன். ரெண்டாவதா பாத்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன், அதாவது சுய சான்றளிப்பு படிவம். ஸோ இதுக்கான ஃபார்மேட் அவங்களே கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் பிரிண்ட் அவுட் எடுத்து இடம், நாள் இதெல்லாம் போட்டு உங்களுடைய சிக்னேச்சர் மட்டும் போட்டுக்கணும். அப்புறம் உங்களுடைய பெயர், அப்ளிகனுடைய பெயர், சிக்னேச்சர் போட்டு இதை ஸ்கேன் பண்ணி நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ டாக்குமெண்ட் தரப்புல இவ்வளவுதாங்க. ஸோ இதான் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம அப்ளை பண்ணணும்னா எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நீங்க இந்த MSME ஆன்லைன் அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல
ஒரு யூசர் ஐடி வந்து ஜென்ரேட் பண்ணணும், யூசர் ஐடி கிரியேட் பண்ணணும். அது எப்படி பண்றதுன்னா இந்த இடத்துல பாருங்க லாகின் ஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா கீழே பாருங்க ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஏற்கனவே பதிவு பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு என்ட்ரி ஆகுங்க. இல்லைன்னா ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஓகே, அதை கிளிக் பண்ணோன்னா ஜஸ்ட் சிம்பிளா தான் இருக்கும், வேற டீடைல்ஸ் அதிகமா எதுவுமே கேட்காது. உங்களுடைய பெயர் ஃபர்ஸ்ட் இதுல, அடுத்து டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அதை என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய 12 டிஜிட் ஆதார் கார்டு நம்பர் இந்த லைன்ல, அப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர். நீங்க பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு பொறுத்த வரைக்கும் ஒரு கேபிட்டல் லெட்டர், ஒரு ஸ்மால் லெட்டர், நம்பரு, அப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் @சிம்பிள், அந்த மாதிரி ஹேஷ்டேக் சிம்பிள், அண்டர்ஸ்கோர், கமா, இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து இருக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்ட் நீட்டா ஜென்ரேட் பண்ணிட்டு ஒரு கேப்சா கோடு கீழே இருக்கும், அதை என்டர் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்டர் பண்ணதுக்கான ஆக்டிவேஷன் மெயில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடிக்கு அனுப்பிடுவாங்க. அதை நீங்க கிளிக் பண்ண அவசியம் கிடையாது, ஜஸ்ட் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணாவே போதும், உங்களுடைய அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆயிரும். ஒன்ஸ் அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா அகைன் இந்த லாகின் அப்படிங்கிற பேஜுக்கு வந்துடும். இதுல போயிட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கீழே உங்களுக்கான பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கோங்க. பொறுமையா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், பார்த்துட்டு தெளிவா வந்து அப்ளை பண்ணுங்க. ஏன்னா நம்ம அப்ளை பண்ணி அதெல்லாம் ப்ராசஸ் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால நம்ம தப்பா பண்ணோம் அப்படின்னா அகைன் ரிஜெக்ட் ஆகும், மறுபடியும் ஃபர்ஸ்ட் வந்து அப்ளை பண்றதுக்கு டிலே ஆகும். ஓகே, இப்போ லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். டீடைல்ஸ்லாம் கொடுத்தோன்னா லாகின் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஓகே, கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டிக்ளரேஷன் மாதிரி வந்து கேட்குது. ஓகே, நீங்கள் 35 வயதுக்கு மேல் உள்ளவரா? ஆம், செலக்ட் பண்ணுங்க. பட்டியலிடப்பட்ட 25 வர்த்தகங்கள் ஒன்றில் உங்களுக்கு குறைந்தபட்சம் 5 வருட அனுபவம் உள்ளதா? ஸோ அந்த நம்ம 25 வகையான பட்டியல் வந்து பார்த்தோம் பார்த்தீங்களா தொழில். ஸோ இங்கே கிளிக் செய்வோம் அப்படின்னா 25 வகையான அந்த தொழில் பட்டியல் வரும். அதில் உங்களுக்கு 5 வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்க 25 வகையான தொழில்கள். 5 வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஆம் அப்படிங்கிற செலக்ட் பண்ணுங்க. இல்லை அப்படிங்கிற செலக்ட் பண்ணீங்கன்னா 5 வருஷத்துக்கு குறைவாக தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதனால வந்து உங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி வந்துடும். அதனால ஆம் அப்படிங்கிற செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி கடந்த 5 வருடங்களில் சுய வேலை வாய்ப்பு, அதாவது நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா தமிழ்நாடு அரசு திட்டங்கள் மூலமாக ஏதாவது உங்களுடைய வணிகத்தை இம்ப்ரூவ் பண்றதற்காக 1.5 லட்ச ரூபாய்க்கு மேல கடன் வாங்கியிருந்து அந்த கடன் தொகையை நீங்க செலுத்தாம இருந்தீங்க அப்படின்னா எலிஜிபிள் கிடையாது. ஸோ இதுல கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஆம் அப்படிங்கிறத கொடுக்கணும். அதே மாதிரி கடன் பெற்ற அதான் அடுத்து என்ன கேட்கணும், ஆம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கடனை திருப்பி செலுத்திட்டீங்களா அப்படின்னு கேட்கும். ஸோ அதுக்கு வந்து ஆம் கொடுக்கணும், அப்பதான் எலிஜிபிள். அப்பதான் கீழே நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனும் வரும். நீங்க வந்து இல்லை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பாருங்க எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லி வந்துடும். சரியா? ஸோ நீங்க கடன் வாங்கியிருந்தா மட்டும் ஆம் கொடுங்க, அப்படி இல்லைன்னா இல்லை அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அப்புறம் பதிவேற்றப்பட வேண்டிய ஆவணங்களின் பட்டியல் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இந்த இடத்துல வந்து நீங்க முன் அனுபவம் குறித்த சுய சான்று பதிவிறக்கம் செய்ய, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு 5 வருஷம் அந்த தொழில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு தனியா நம்ம போய் எங்கேயும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்க முடியாது இல்லையா? ஸோ அதனால சுய சான்று வந்து அவங்களே கொடுக்குறாங்க. ஸோ அதான் இந்த இங்கே கிளிக் செய்யவும் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரியான ஃபார்ம் ஒன்று டவுன்லோட் ஆயிரும். அதை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து கையெழுத்து போட்டு ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ரெண்டாவது விரிவான திட்ட அறிக்கை பதிவிறக்கம் செய்ய, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை வந்து நம்ம அப்லோட் பண்ணணும். ஸோ அதுக்கும் இங்கே கிளிக் செய்யவும் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே ரொம்ப புரியும்படி சுலபமா வந்து கொடுத்துருக்குறாங்க. நீங்க என்ன தொழில் பண்ண போறீங்களோ அந்த தொழிலுக்கான செலவு என்ன, அந்த நீங்க பண்ணக்கூடிய செலவு மூலமா உங்களுக்கு வருஷத்துக்கு எவ்வளவு வந்து லாபம் கிடைக்கும் அப்படிங்கறது வந்து நீங்க அப்படியே ஒன்னொன்னா அப்படியே எழுதிட்டு வரணும். தமிழ்ல கொடுத்துருக்குறாங்க பாருங்க. ஸோ ஒன்னொன்னா பார்த்து எழுதிட்டு வந்துட்டு இதை நீங்க ஒரு ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இந்த தகவலை படித்து புரிந்து கொண்டேன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அது கொடுத்தோன்னே பாத்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓகே, இப்போ இந்த அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா கைட்லைன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ அதை கிளிக் பண்ணும்போது ரெண்டாவது ஆப்ஷனா ஆன்லைன் ஃபில்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. அவங்க ஏற்கனவே ஒரு அப்ளிகேஷன் வந்து சாம்பிள் ஃபில் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. எல்லாம் புரியும்படி தான் தகவல் எல்லாமே கேட்டிருப்பாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு நீங்களே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நானும் ஒரு தடவை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது ஃபர்ஸ்ட் விண்ணப்பதாரரின் பெயர், உங்களுடைய பெயர், அப்புறம் இனிஷியல்
இந்த பாக்ஸ் வந்து இனிஷியல் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கான பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை வந்து இந்த கோப்பை தேர்வு செய்யும் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்க போட்டோ எங்க இருக்கோ அந்த போட்டோவை நீங்க செலக்ட் பண்ணிட்டு இதில் அப்லோட் பண்ணிக்கணும். அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பாலினம் வந்து செலக்ட் பண்ணுங்க, ஆனா பெண்ணா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்க. தென் நெக்ஸ்ட் விண்ணப்பதாரரின் சமூகம், கம்யூனிட்டி கேட்டகரி, நீ ஜென்ரலா, எம்பிசியா, பிசியா, எஸ்சியா, எஸ்டிஏ கேட்டகரியா, ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. மதம் வந்து செலக்ட் பண்ணுங்க, இந்துவா, முஸ்லீமா, ஸோ அந்த மதம் கேட்டகரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. திருமண நிலை செலக்ட் பண்ணுங்க. திருமணமான நபர் அப்படின்னா மேரீடு, இல்லை அப்படின்னா அங்கே பாருங்க அன்மேரிட் அப்படின்னு இருக்கும், அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். மாற்றுத்திறனாளியா அப்படின்னு கேட்டிருப்பாங்க, நீங்க மாற்றுத்திறனாளியா இருந்தா ஆம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும், இல்லை அப்படின்னா இல்லை அப்படிங்கிற செலக்ட் பண்ணுங்க. முன்னாள் இராணுவத்தினரா, ஸோ இதுலயும் வந்து நீங்க எக்ஸ் சர்வீஸ் மேனா அப்படி இருந்தீங்கன்னா எஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்க, இல்லைன்னா இல்லை அப்படிங்கிற செலக்ட் பண்ணுங்க. உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் இது கிளிக் பண்ணணும், ஒரு கேலண்டர் வரும். 1989 முன்னாடி பிறந்தவங்க மட்டும்தான் அதில் அப்ளை பண்ண முடியும். அப்போதான் வந்து 35 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அதனால உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பெற்றோர், கணவர், உறவு, ஸோ இதில் யாராவது ஒருத்தனுடைய டீடைல்ஸ் வந்து கொடுக்கணும். உங்களுடைய அப்பா பெயர் அல்லது அம்மா பெயர் அல்லது மனைவி மற்றும் கணவன் பெயர் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து அப்பா பெயர் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிட்டு அப்பாவுடைய பெயரை இந்த பாக்ஸில் டைப் பண்ணிக்கிறேன். அடுத்ததா உங்களுக்கான கல்வி தகுதி என்ன, இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன வந்து படிச்சிருக்கீங்க. கிராஜுவேட், இளங்கலை பட்டதாரி அப்படின்னா கிராஜுவேட், முதுகலை பட்டதாரினா பிஜி, இல்லை 10th மட்டும் தான் பாஸ் பண்ணிருக்கீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, அதை வந்து செலக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இதில் வந்து எந்த டிகிரி படிச்சிருக்கணும், 10th கண்டிப்பாக பாஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான எலிஜிபிலிட்டி இல்லை, எதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்ததா உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் இந்த பாக்ஸில் ஃபுல்லாக டைப் பண்ணிட்டு 12 டிஜிட் ஆதார் கார்டு நம்பர் டைப் பண்ணிட்டு அந்த ஆதார் கார்டை 200 கேபிக்குள்ள இருக்கிற மாதிரி பிடிஎஃப் ஃபைலாவோ அல்லது ஜேபிஜி ஃபைலாவோ கம்ப்ரஸ் பண்ணி அதை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய ஆதார் கார்டு அப்லோட் பண்ணுறதுக்கும் சேம் அதே மாதிரி தான். அந்த சூஸ் ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஆதார் கார்டு எங்கே வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி ஆதார் கார்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டு நம்பரை 12 டிஜிட் நம்பரை இந்த பாக்ஸில் என்டர் பண்ணிக்கணும். அடுத்ததா பேன் கார்டு நம்பர் கம்பல்சரி கிடையாது, பட் இருந்தாலும் உங்களுடைய பேன் கார்டு நம்பரும் இந்த பாக்ஸில் கொடுத்துட்டு உங்களுடைய பேன் கார்டும் இந்த சூஸ் ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி பேன் கார்டையும் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, முக்கியமா தொழிலாளர் நலத்துறையின் ஏதேனும் நல வாரியங்களில் உறுப்பினரா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஏதாவது நல வாரியத்தில் நீங்க உறுப்பினரா இருக்கீங்க, கார்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா ஆம் அப்படிங்கிற செலக்ட் பண்ணணும். அது செலக்ட் பண்ணோன்னா எந்த நல வாரியத்தின் கீழே நீங்க உறுப்பினரா இருக்கீங்க, கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தில் உறுப்பினரா இருக்கீங்களா, இல்ல தையல் தொழிலாளர்களா, கைவினை தொழிலாளர்களா, பனைமரை தொழிலாளர்களா, அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல எந்த தொழிலாளர் கீழே வந்து நீங்க உறுப்பினராக இருக்கீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய நலவாரிய ஐடி, அந்த ஐடி கார்டு நம்பர் அதில் கொடுத்துட்டு அந்த ஐடி கார்டை சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் வந்து பண்ணிக்கணும். இல்லை நான் வந்து நலவாரியத்தில் இல்லை அப்படின்னா இல்லை அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். அடுத்ததான் நீங்கள் டிஎன்ஹெச்டிசியின் தமிழ்நாடு கைவினைஞர்கள் இணையதளத்தில் பதிவு செய்துள்ளீர்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிஎன் ஆர்டிஷியன்ஸ் போர்ட்டல்ல நீங்க பதிவு பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆம் அப்படின்னா ஆம் கொடுத்துட்டு அந்த ஆர்டிஷியன் ஐடி நம்பர் அதில் போடுங்க, இல்லை அப்படின்னா இல்லை அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, கடந்த 5 ஆண்டுகளில் சுய வேலைவாய்ப்பு அல்லது வணிக விரிவாக்கத்திற்கு, அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த ஸ்கீம் கீழே வந்து நீங்க 1.5 லட்ச ரூபாய்க்கு மேல கடன் தொகை பெற்றிருக்கீங்க அப்படின்னா எந்த ஸ்கீம் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. இல்லை நான் கடன் வாங்கவே இல்லை அப்படின்னா நீங்க பொருந்தாது அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லை கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கீமுடைய பெயர் வந்து செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் பண்ண உடனே கீழே உங்களுக்கு வந்துடும் அந்த கடனை திருப்பி அடைச்சிட்டிங்களா. ஸோ அடைச்சிட்டேன் அப்படிங்கிறது தான் நம்ம செலக்ட் பண்ணி ஆகணும். இல்லை அப்படிங்கிறத செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் சப்மிட் ஆகாது, ஏன்னா எரர் கொடுத்து நின்றோம். ஓகே, நான் வந்து கடன் வாங்கலை அதனால பொருந்தாது அப்படிங்கிறத கொடுக்குறேன். அடுத்ததான் சிம்பிள் தான், உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸு, டோர் நம்பரு, ஸ்ட்ரீட் நேமு, வில்லேஜ் ஏரியா, மாவட்டம் செலக்ட் பண்ணிக்கோங்க, தாலுக்கா, அப்புறம் பின்கோடு இதெல்லாம் கொடுத்துருங்க. இப்போ நீங்க இருக்கிறது கடித தொடர்பு முகவரியும் அதே தான், பெர்மனன்ட் அட்ரஸ் நிரந்தர முகவரியும் அதே தான் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க இட் சேம் ஆஸ் பெர்மனன்ட் அட்ரஸ் அப்படின்னு கொடுத்து கிளிக் ஹியர் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த சைடில் நீங்க எது டைப் பண்ணீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த பக்கம் வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அப்புறம் மொபைல் நம்பர் கண்டிப்பா தெளிவான ஒரு மொபைல் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க, கரெக்டான மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. இமெயில் ஐடியும் கொடுத்து வச்சிருங்க. இமெயில் ஐடி கம்பல்சரி கிடையாது, பட் இருந்தாலும் நீங்க இமெயில் ஐடியும் கொடுத்து வச்சிருங்க. கொடுத்துட்டு இந்த தொடரவும் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, திட்ட விவரங்களை உள்ளிட விரும்புகிறீர்களா, டு யூ வாண்ட் டு ப்ரொசீட் டு ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் அப்படின்னு கேட்கும். அதற்கு ஓகே அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் இந்த இடத்துல பாருங்க வர்த்தக வகை. இப்போ வந்து நம்ம ட்ரேட் டீடைல்ஸ், ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் வந்து கொடுக்கணுங்க. ஸோ இந்த ட்ரேட் டீடைல்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் எவ்வளோ காசு அது எல்லாமே நீங்கள் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் எனக்கு ஏற்ற மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ எல்லாம் தமிழில் கொடுத்துருக்காங்க, படித்து பார்த்து வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இல்லை இதுக்கு வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோ எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அடுத்து ஒரு வீடியோ ஒரு 2-3 ஒரு 4-5 ஓகே ஒரு 4-5 தொழில்களினுடைய ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் ரிப்போர்ட் ரெடி பண்ணி நான் அப்லோட் பண்ணி விடுறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட்டு வர்த்தக வகை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதில் எந்த வகையான தொழில் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க, எந்த வகையான தொழில் நீங்கள் பண்ண போகிறீங்க, அதற்கான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எப்படி வந்து நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் வந்து மர வேலைப்பாடுகள் கார்பென்ட்ரி ஒர்க் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன். செயல்பாட்டின் பெயர் இப்போ நான் வந்து மேக்கிங் டோரு, விண்டோ இந்த மாதிரி, அதாவது நீங்கள் அந்த தொழிலில் என்ன வேலை பார்க்க போகிறீங்க, வேற ஒன்றும் இல்லை. இப்போ மர வேலைப்பாடுன்னு எடுத்துகிட்டா நான் வந்து கதவு பண்ண போகிறேன், அதே மாதிரி ஜன்னல் பண்ண போகிறேன், என்ன இந்த மாதிரி வந்து நீங்கள் கொடுக்கணும். அடுத்து நான் டேபிள் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து கொடுக்கணும். கொடுத்துட்டு இந்த இடத்துல தேர்வு செய்யப்பட்ட வர்த்தகத்தில் முன் அனுபவம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. 5 ஆண்டுகள் வரை இருக்குது அப்படின்னா அப் டு 5 இயர்ஸ் வந்து கொடுக்கணும். 5 ஆண்டுக்கு மேல் உங்களுக்கு இருக்குது, 5 வருஷத்துக்கு மேலே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த 5 வருஷம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். முன் அனுபவ விவரம் அப்படின்னா நீங்கள் இந்த பாக்ஸில் வந்து இந்த மாதிரி விண்டோ, அதே மாதிரி தான் டோர் விண்டோ, நீங்கள் என்ன வர்த்தகம் மேலே வந்து செலக்ட் பண்ணுறீங்களோ, வர்த்தக வகை செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். டோர் விண்டோ மேனுஃபேக்சரிங்கில் நான் வந்து 5 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த முன் அனுபவம் கொடுத்த செல்ஃப் சர்டிஃபிகேட், அதாவது செல்ஃப் டிக்ளரேஷன் சர்டிஃபிகேட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். இதான் வந்து சுய சான்று. ஸோ இந்த பிரிண்ட் அவுட் எடுத்து இடம் நாளெல்லாம் போட்டு கையெழுத்து போட்டு இந்த காப்பியை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி இதில் வந்து அப்லோட் பண்ணணும். இந்த சூஸ் ஃபைல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த செல்ஃப் டிக்ளரேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து அப்லோட் ஆகிடும். அடுத்ததா, நீங்கள் ஒரு புதிய தொழில் முனைவோரா அல்லது ஏற்கனவே உங்கள் வணிகத்தை விரிவுபடுத்த விரும்பும் தொழில் முனைவோரா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இப்போ நீங்கள் கடன் வாங்கி புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா நியூ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். இல்லைன்னா ஏற்கனவே நான் வந்து வணிகம் வச்சிருக்கேன் அப்படிங்கிறதுனா அதை வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு அந்த உத்தியம் அப்படிங்கிற எண்ணை வந்து கேட்பாங்க. அந்த நம்பர் நீங்கள் இதில் கொடுக்கணும், ஏற்கனவே தொழில் முனைவோராக இருந்தால். இல்லை அப்படின்னா புதிய வணிகம் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த திட்ட செலவு எவ்வளவு. நான் வந்து 5 லட்ச ரூபாய்க்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ண போகிறேன் அப்படின்னா 5 லட்சம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்தபடியாக எந்த இடத்துல நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, அந்த பிஸ்னஸ் உண்டான அட்ரஸ். இப்போ மர வேலைப்பாடுகள்னு எடுத்துக்கிட்டோம்னா நான் ஒரு டோர் பண்ண போகிறேன்னா அது ஒரு இடத்துல வச்சு தான் நான் பண்ண போகிறேன் இல்லையா. ஸோ அந்த பிஸ்னஸ்க்கான அட்ரஸ் வந்து நீங்கள் இதில் கொடுத்துக்கோங்க. நான் அப்புறமா கொடுத்துக்கிறேன். அந்த அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு, இல்லை உங்கள் வீட்லேயே தான் பண்ண போகிறீங்கன்னா உங்கள் வீட்டினுடைய அட்ரஸே ஃபுல்லாக வந்து கொடுத்துருங்க. அடுத்ததாக கடன் தேவை, எவ்வளோ கடன் தொகை உங்களுக்கு தேவைப்படுது அதுக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் தேவைப்படும் கடன் தொகை வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபா வரைக்கும் தான் அவங்க வந்து கடன் கொடுப்பாங்க. ஸோ அதனால நான் 3 லட்சம்னே போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் 1.5 லட்ச ரூபா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சேம் அதே மாதிரி 2வது இன்ஸ்டால்மெண்ட் மொத்தமாக வந்து 3 லட்ச ரூபா நம்ம கொடுத்துருக்குறோம். திட்ட அறிக்கை, இந்த இடத்துல தான் வந்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் நம்ம அப்லோட் பண்ணணும். இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணணும் பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். சூஸ் ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா என்ன பர்பஸ்க்காக நீங்க இந்த கடன் வாங்குறீங்க, அதாவது உபகரணங்கள் வாங்குறது, வணிக விரிவாக்கம், அதே மாதிரி ஒர்க்கிங் கேபிட்டல், இந்த 3மே நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தென் நெக்ஸ்ட் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் டீடைல்ஸ், அக்கௌண்ட் நம்பரு, கணக்கு, அந்த அக்கௌண்ட் நம்பர் யார் பேர்ல இருக்குது அந்த டீட்டெயிலு, வங்கியின் பெயர் வந்து தேர்ந்தெடுக்கணும். அதே மாதிரி வங்கி மாவட்டத்தை தேர்ந்தெடுக்கணும். அடுத்ததா பிரான்ச் நேம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பிரான்ச் நேம் செலக்ட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஐஎஃப்சி கோடு உங்களுக்கு வந்துருங்க. எந்த பேங்காக இருந்தாலும் ஐஎஃப்சி கோடு நீங்கள் டைப் பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்துடும். இந்த பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆதார் கார்டில் எந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் சீடாக இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரே கொடுங்க. அடுத்ததாக மார்க்கெட்டிங் சப்போர்ட், இதில் உங்களுக்கு எது தேவைப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தயாரிப்புகளை இ-காமர்ஸ் தளங்களில் சேர்க்க ஆதரவு தேவை அப்படின்னா இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்தியாவில் புதிய சந்தைகள் மற்றும் ஏற்றுமதி வாய்ப்புகளுடன் இன்னைக்கு ஆதரவு தேவையா, அது தேவை அப்படின்னா அந்த பாக்ஸ் செலக்ட் பண்ணுங்க. இல்லை எனக்கு கண்காட்சிகள் மற்றும் வர்த்தக கண்காட்சிகள் பங்கேற்க ஆதரவு தேவை அப்படின்னா அந்த பாக்ஸை செலக்ட் பண்ணுங்க. மற்றவை அப்படின்னாலும் மற்றவை அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கிற இந்த டீடைல்ஸை இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் கொடுங்க. அதுக்கேற்ற ட்ரைனிங்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. அதே மாதிரி கீழே பாருங்க சுய சான்றிதழ் செல்ஃப் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும். இதில் எல்லா பாக்ஸும் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு தடவை நீங்கள் படித்து பார்த்துட்டு எல்லாத்தையும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க.
செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல பாருங்க சமர்ப்பிக்கவும் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இவ்வளோதான். நீங்கள் ஜஸ்ட் சப்மிட் வந்து கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காகவே சப்மிட் ஆகிட்டு உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் ஒன்று ஜென்ரேட் ஆயிரும். அந்த அப்ளிகேஷன் நம்பரை இந்த பாருங்க ட்ராக் யுவர் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் நம்பர் வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். ஒன்று அப்ளிகேஷன் நம்பர் அல்லது உங்களுடைய மொபைல் நம்பரை போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷனுக்கான ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆன்லைன் மூலமாக அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறது ஈஸியானதான். ஒன்று அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணுறது தான். அதுவும் நீ சிம்பிளாக நீங்கள் ரெடி பண்ணால் போதும். ரொம்ப பெரிய டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு கேட்கல. அதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் அடுத்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம். இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.